நீங்க உங்க கிச்சனை ரெனோவேட் பண்ண போறீங்களா? அப்ப நான் சொல்லப் போற இந்த 5 டிப்ஸ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1 டேண்டம் பாக்ஸஸ். வயர் பாஸ்கெட்னா நீங்க உங்க கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்றதுக்கு கஷ்டம். அட் த சேம் டைம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ டேண்டம் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுங்க. அதோட வெயிட் கெப்பாசிட்டி அதிகம். அது மட்டும் இல்லாம ஆர்கனைசர்ஸ் வச்சு நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2 பில்ட் இன் ஹாப்ஸ். நீங்க ஓவர் கவுண்டர் ஹாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு மட்டும் பல்கா இருக்காது. எவ்ரி சிங்கிள் டைம் மூவ் பண்ணி வச்சு தான் நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நீங்க பில்ட் இன் ஹாப்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா, பார்க்கறதுக்கு மட்டும் ஸ்லீக்கா இருக்காது. கிளீன் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸி. டிப் நம்பர் 3 லைட்டிங். டியூப்லைட் இஸ் அ சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் லைட். அது மட்டும் நம்ம கிச்சனுக்கு பத்தாது. ஸோ சீலிங்ல ப்ராப்பரான லைட்டிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க கேபினட்ஸ் கிச்சன்ல இருந்ததுன்னா அது கீழே எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் ரன் பண்ணீங்கன்னா கிச்சனோட ஆம்பியன்ஸை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டிப் நம்பர் 4 அண்டர் கவுண்டர் ஆர்ஓ. நீங்க இன்னும் உங்க கிச்சன்ல மெஸ்ஸியான வால் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இப்போவே அண்டர் கவுண்டர் ஆர்ஓவா சேஞ்ச் பண்ணிடுங்க. கன்சீல்டா மட்டும் இல்லாம ஈஸியா சிங்க்ல நம்ம டேப் ப்ரொவிஷன் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5 சிம்னி. நீங்க எக்ஸாஸ்ட் மட்டும் வச்சு உங்க கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது டெஃபினட்டா பத்தாது. சீக்கிரமே உங்க கிச்சன் பிளாக்கா மாறிடும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல சிம்னியா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க.